சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. ஆஹா, அண்ணன் வாங்கன்ட்டாரு. நம்ம வந்து இறக்குறதையே பார்த்துடலாம். இது மேலே அங்கே போட்டு வச்சிருப்பீங்களா பானை? ஆமாம் ஆமாம், மேலே இருக்குல்ல. அதில் ஒரு பானை. நைஸ். எடுத்துட்டாரு. இன்னும் எவ்வளோ மரம் இருக்கு? பின்தொடருங்க. பின்தொடருங்களா? நைஸ், வரேன். அந்த மரத்தில் கொஞ்சம் தான் கிடச்சிது, அடுத்த மரத்துக்கு கூட்டு போகிறாரு. கல் கொஞ்சம் கிடைக்காத திருவிழா வந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு வருஷம்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ 2 கொள்ளாதான் சுவை மிகுந்த, சத்து மிகுந்த, ஆரோக்கியம் மிகுந்த ஒரு உணவு பானம், மென்பானம். இந்த மென்பானத்தை எங்கெங்கே யார் யார் ஈஸியாக கிடையாது அது அவங்கவுங்களாம் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அரசாங்கம் என்ன சொன்னாலும் என்ன வேணால் சொல்லு, நாங்கள் இறக்க போகிறோம் கல். ஒரு ஜக்கு 1/2 லிட்டர் ஜக்கு வந்து 50 ரூபா. ஆனால் அந்த 1/2 லிட்டர் ஜக்குன்னா அது ஃபுல்லாக கொடுப்போம். ஆனால் அந்த 1/2 லிட்டருக்கு அதுதான் இங்கே உள்ள இல்லை. ஆனால் தரமான கல். அதில் எந்த அதான் நம்பிக்கையாக வந்து அந்த பொருளை வந்து சாப்பிடுவோம். மற்ற இடம்லாம் எப்படி நமக்கு தெரியாது. மற்ற ஊர்லேயும் சரி எதனா நடந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து போய் நம்ம அதை தட்டி கட்டிருக்கோம், தடுத்துருக்குறோம். அதை நாங்கள் ஊருக்கும் உலகத்துக்கெல்லாம் அம்பலமும் படுத்திருக்கிறோம். ஓகே, இவங்க அது சரியான கல் இல்லை இது. ஆமாம், அதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஒரு பணியறிவு பிரச்சனைனாக்கா எங்கள் இயக்கம் போய் நிற்குவாங்க. ஆனால் நீங்கள் 1/2 லிட்டர் கொடுக்குறீங்க ஒரு ஜக்குன்னு, அதுக்கே நீங்கள் ஒரு 4-5 முறை ஏறினா தான் முடியும்ல. நம்ம ஏறது நமக்கு பெருசு இல்லை, பொருளை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கு. நம்ம நம்பி எவ்வளோ தூரம் பெட்ரோல் கொண்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு 25 மரம், அதுமாரி காலைல மதியம் சாயங்காலம் 3 நேரமே வரும். அப்பதான் அந்த கல் சொட்டும், இல்லைன்னா சொட்டையே சொட்டாது. ஒரு தாரை கிழிச்சு விடுறீங்கன்னா எவ்வளோ நேரம் கழிச்சு எடுப்பீங்க அந்த தார்ல இருந்து? அது இப்போ நம்ம காலையில ஒரு சிங்கிள், மதியானம் சீவரத்தை மட்டும்தான், சாயங்காலம் வந்து இது மாதிரி கல் இறக்கணும். ஸோ 4 மணி நேரம் டிஃபரன்ஸ். ஆமாம், அது எப்படின்னாக்கா காலையிலையும் சாயங்காலம் கம்பல்சரி இறங்கணும். சப்போஸ் இறக்கலன்னா அந்த பாலை வந்து ஒரு மாதிரி ஆவி அடிச்சு கல் அடுத்த நாள் கம்மியாக வரும். சீவலைன்னா 2 நாளைக்கு கல் வராது. அப்போ டெய்லி ஏறி ஏறி சீவி 3 நேரமே சீவினே தான் இருக்கணும், காலை மதியம் சாயங்காலம் 3 டெய்லி. ஆமாம், டெய்லி 25 மரம் காலைல ஏறனாக்கா மதியானமும் அது எல்லாமே ஏறி ஆகணும், சாயங்காலமே ஏறி ஆகணும். உங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது சண்டே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது, எல்லா நாளும் எல்லா நேரமும் ஏறி ஆகணும். அப்போ தான் அந்த கல் வந்து உங்களுக்கு அது குறையாமல் வந்துட்டே இருக்கும். காலையில் அது இந்த மரம் அதை கருப்பாக இருக்குல்ல, காலையில் அதில் தான் வெட்டினாங்க. அது இயற்கையாகவே அந்த மரம் அந்த தான். இந்த நுங்கு வெள்ளை. இன்னும் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தோல் கலர் மனுஷங்க மாதிரி தான். நம்ம ஒரு ஆள் கொஞ்சம் கருப்பு அது மாதிரி. இன்னும் ஒரு சிலதெல்லாம் லைட் ரோஸ் இருக்கும், அப்புறம் லைட் க்ரீன் இருக்கும். அது எப்படின்னா இந்த ஒரு சாலை எந்த அந்த சாலை இன்னொரு எங்கள் மாமா எடுத்து குத்தைக்கு எடுப்பாங்களா? ஆமாம் ஆமாம். இது எங்கே தெரியுதுன்னு தெரியல எனக்கு, இதில் கண்ணே தெரியல ஆக்சுவலாக. சுட்டு தெரியுதுங்களா? எத்தனை வயசுலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க இப்போ ப்ராக்டிஸ்? 15 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுதா? ஸ்கூல் பக்கம் போகாமல போயிட்டே தான் படிச்சுனே வேலை செய்வேன். ஓகே. ஆனால் அந்த வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா வேலையும் போய் பார்த்துட்டேன், செட் ஆகல. நம்ம வேலை நமக்கு போதும் அப்படின்னு கேப்பில் ஒரு அண்ணன் ஏறுகிறார். கல் தானே, கல் நம்மக்கிட்ட கல் மட்டும்தான். இப்போ பதநீர் வந்து எப்படின்னா அதிகமாக வரலை, கிடைக்கல, மழை பெஞ்சதுனால தான். யார் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு? இது எத்தனை பேருண்ணா? 2 பேர் எடுத்துக்கணும் யாராக இருந்தாலும். சரிங்களா? தெரியுண்ணா, அதுக்காக இல்லைண்ணா, இல்லைண்ணா. அதனால் கடைக்காரர் தான் இங்கே ஸ்டால் போட வந்திருக்கோம். எத்தனை எங்களுக்கு பிடிக்கும் மேலே? ஆமாம், ஏன்னா இந்த அப்படியே ஒழுக ஆரம்பிக்கும். ஏன்னா அதை வாங்கிக்கலாம், முடிஞ்சு போச்சுண்ணா. அங்கே கொஞ்சம் வாங்கிக்குவேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டால் சரி, அவங்களாம் அனுப்பி விடுவாங்க. கையில் எந்த இடுப்புல இல்லாமல் காலில் மட்டும்தான் அழகாக வச்சு பிடிச்சாப்புல, சொன்ன உடனே அப்படியே கடகரன்னு ஏறினாப்புல, கடகரன்னு அடிச்சாப்புல, அப்படியே ஒரு சுத்து அப்படியே இறங்கி நம்ம தரையில் நடக்கிற மாதிரி நடந்து வந்தாப்புல.
காலையிலேருந்து இந்த ஸ்கை தான் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கு சன்னே விடிய. இருக்குல்ல பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம். இந்த ஏரியாலே ஸ்பாட்லேயே வந்து 100 பூச்சி சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிளிக்கு இருக்குது, இந்த குருவிக்கு இருக்குது. அதுவும் அது பேரோட விளையாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இங்கே குயின் இப்படி நிற்கும். கிங்கு நான் டான்ஸ்லாம் ஆடும் பாருங்க. இப்படிலாம் பண்ணலை. செம்ம அழகாக இருக்குது ஸ்கை. கடுகு இருக்குல்ல, பாட்டியம்மா கூட பாட்டியம்மா கல்லுவை நான் வரேன் என்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா? அழகா இருக்கீங்க, வீடியோ எடுக்கிறான். மனைவி கிட்ட பேச முடியல, பழா போன கல்லு கடையே மறக்க முடியல. இதோ இந்த தெய்வம் ரோட்டுக்கும் பக்கத்தில் நான் ஒரே லிட்டர் கல் குடித்தேன், ஒன்றும் முடியல. ஆசமுள்ள மனைவி கிட்ட பேச முடியல, பழா போன கல்லு கடையே மறக்க முடியல. இதோ எந்த தெய்வம் ரோட்டுக்கும் பக்கத்தில் நான் ஒரே லிட்டர் கல் குடித்தேன், ஒன்றும் முடியல. வசமாக மாட்டிக்கிட்டேன். பேர் என்னம்மா? என் பேர் தல்லிஷ்மி. கல் பார்ட்டி முடியுது, இதோட கடைசி சிப்பு நான் வந்து எடுத்துக்கிறேன். மறைச்சிக்கூடாது, அந்த சாப்பாடு மனிதன் இருக்கிற வரைக்கும் வாய்க்குள்ள இருக்கிற இன்னும் நல்ல பொருள் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஆஃப் ட்ரிங்கிங் கல், அதுவும் ஃப்ரெஷ். சொல்வார் நல்லது செய்வார், நன்றி மறந்து விடுவார். நன்றி மிகுந்து போகும்போது உன்னே மறந்து விடுவார். உன்னே சொல்வார் நல்லது செய்வார், நன்றி மறந்து விடுவார். நன்றி மிகுந்து போகும்போது உன்னே மறந்து விடுவார். உலகே முடியல. சரிப்பா, பரவாயில்லைங்க. தேங்க்யூ. Where you from? Coming from Pondi. பாண்டி. ஓகே. சன்னியாகவே இருந்தால், வெயில் அடிச்சிட்டு இருந்தால் இன்னும் ஈல்டு நிறையா இருந்திருக்கும். அதாவது பனை மரத்துலேருந்து கல் வந்து இன்னும் நிறையா கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இன்னும் நிறைய பேருக்கு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது நேற்று கொஞ்சம் கிளைமேட் மாறினதால், மழை பெஞ்சதால் இப்போ வந்து அந்த கல் வந்து நிறைய கம்மியாயிடுச்சு. அதனால ஆல்ரெடி திருவிழா, டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், நம்ம தான் கிளம்பி வந்தோன்னு பார்த்தா நிறைய பேர் கிளம்பி வந்திருக்கு. வந்து அந்த ரெட்டை வால் குருவி வந்து அங்கங்கே நிறைய இடத்துல பறந்துக்கிட்டு இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. எந்த பக்கம் ஃப்ரேம் வச்சாலும் அழகான ஃப்ரேம், அந்த மாதிரியான இடம் தான். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே ஒரு மேட்ரு இருட்டினதுக்கப்புறம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஃப்ரேமே சூப்பராக இருக்குது, கண்ணாடி ஃப்ரேம், பர்பிள் அண்ட் பர்கண்டி. சிவபுராணம் பார்த்தவங்களுக்கு நன்றி. அப்பயும் அதே வார்த்தை தான், இப்பயும் இதே உண்மைதான். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை நம்ம கிட்ட. பாய்.